நன்றி பிதாவே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது. ஆமென். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிப்பாராக. கர்த்தர் உங்களோட வெளிப்படுகிற வார்த்தை என்னவென்றால், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது ஹல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஆமென். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? உங்கள் இருதயத்திலே அவரை தேட வேண்டும். தேவ ராஜ்யம் பாருங்க, சதுசேயர் பரிசேயர் சொன்னார்கள், தேவ ராஜ்யம் தேவ ராஜ்யம் சொல்லுகிறீர்களே, ஏசப்பாவை பார்த்து கேட்கிறார்கள், அது எங்கே இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, அது உனக்குள்ளே இருக்கிறதே. இயேசு கிறிஸ்து வந்த வீடு ஒரு தேவ ராஜ்யம். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் தேவன் வாசம் செய்கிறாரோ அது பரலோகம். ஆனால் நமக்கு ஆவிக்குரிய காரியத்திலே ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு நாம் எல்லாம் போக போகிறோம். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். என்ன தெரியல, முதலாவது நான் தேவ ராஜ்யத்தை தேட வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமிக்குறிக்கால கூட கொடுக்கப்படும். அப்படி என்றால் என்ன? நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய குணம் உண்டு. என்ன குணம் தெரியுமா? ஆண்டவர் ரொம்ப அருமையான ஆண்டவர். ஏன் தெரியுங்களா? அவர் சொல்லுகிறார், கூட கொடுக்கப்படும். அப்படி என்றால் என்ன? அவர் எல்லாவற்றையும் எக்ஸ்ட்ரா கொடுப்பார். ஆமென். அவருடைய கிருபை நீங்க கேட்டீங்கன்னா, அவர் கிருபை மேல் கிருபை கொடுப்பார். உலக காரியத்தை கூட கொடுக்க மாட்டார், அது கரெக்டா கொடுத்துருவாரு. ஆனால் கிருபையை கூட கொடுப்பார், மகிமையை கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. மகிமை மேல் மகிமை அடைந்து, கிருபை மேல் கிருபை அடைந்து நீங்க கேட்கலாம், இந்த கிருபைய மகிமை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நீங்க வாழ போறீங்க. ஹல்லேலூயா. உங்க மனக்கண்கள் கர்த்தர் திறக்க போகிறார். உங்களுக்கு இரக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இரக்கத்தின் மேல் இரக்கம். அப்போ தேவ ராஜ்யம் எல்லாம் பாருங்க, அவருடைய குணம் என்ன தெரியுங்களா? ஏசப்பாக்குடைய குணம் எல்லாமே கூட கொடுப்பார். அப்படின்ற என்ன தெரியுங்களா? இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா இதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று கேட்டேன். ஆண்டவர் சொன்னான், மகளே நீ என்னோடு பேசும்போது இன்னும் அதிகமாய் பேசு. ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்குமோ அதிகமாய் வாசி. கரெக்டா பாத்தீங்கன்னா 3 பாட்டு பாடுவாங்க, ஒரு சாப்டர் படிப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போடும். இது உங்களுக்கு திருப்தி, ஆனா தேவனுக்கு அதிருப்தி. ஏன்னா நான் கூட கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. காலதோறும் புதிய புதிய கிருபை. ஆமென். பழைய கிருபை அல்ல. நீங்க நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் இப்ப நம்ம வாழ்வதே பெரிய கிருபை. உயிரோடு இருக்கும் பாருங்க, நான் பேசிக்கொண்டிருக்கேன் பாத்தீங்களா? அப்ப இந்த வார்த்தை உச்சரிக்கிறேனே, இந்த வார்த்தை வருகிறதே கிருபை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை மற்றவருக்கு சொல்றோம் பாத்தீங்களா, அது கிருபை. ஹல்லேலூயா. இது எப்படி வரும்? ஆண்டவர் எனக்கா காத்திரு, புதிய பலன் அடைவாய், பழைய பலன் அல்ல. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற அழகான வார்த்தை புலம்புல இருக்கு, என்னை நோக்கி கூப்பிடு. பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற அதிபதிகள், இந்த உலகத்துல இருக்கிற லீடர்ஸ் கிட்ட நம்ம போய் பேச முடியாது. டைம் அப்பாயின்மெண்ட் வேணும். பெரியவர்களை பார்க்க வேண்டும் என்றால், ஒரு லீடரை பார்க்க வேண்டும் என்றால், ஒரு லீடர் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க. ஆனா ஏசப்பா அழகா சொல்லி கொடுக்கு, இதை கூட கொடுக்க போகுது. இந்த ஆசீர்வாதம் பாத்தீங்களா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், உயிரை கொடுத்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவியானவர். அவர் மரித்தார், 3 உயிர்த்தெழுந்தார். யாருங்க? சீஷர்ல பக்கம் வந்துட்டார். அது மாத்திரம் இல்ல, அன்றைக்கு தோமா இல்ல. பாருங்க, 11 சீஷர் தோமா இல்ல. தோமா ஏத்தமா சந்தேகப்பட்டே இருப்பான். அதனால தோமா கிட்ட சொல்றாங்க சீஷர்கள், உனக்கு தெரியுமா ஆண்டவர் வந்தார், உயிர்த்தெழுந்த பிறகு எங்களை சந்தித்தார், மகன்களால் மரியாதைக்கு தரிசனமானார், பிறகு சீஷர் வந்தார்கள், சமாதானம் என்று சொன்னார். இப்படிலாம் சொல்ற இவன் நம்பல. நான் எப்படி நம்ப முடியும்? ஏன்னா தோமாக்கு ஒரு சந்தேகம். உடனே பாருங்க, 8வது நாளிலே தேவன் தோமாக்காக மறுபடியும் தரிசனமாகிறார். தோமாவே என்னை தொட்டுப்பார். எவ்வளவு பெரிய கிருபை! இத கூட கொடுக்கப்படுறது. ஹல்லேலூயா. தோமாவே என்னை பாருன்னு சொல்லல, தோமாவுக்கு கூட கொடுத்தார். இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நம்ம தேவன் எவ்வளவு அன்பு பாருங்க, நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. அப்புறம் நம்பிக்கை கொடுக்கிறார், கூட கொடுக்கிறார். எப்படிங்க? நம்பப்படுகிறது உறுதி, காணப்படாத நிச்சயம். நம்ம காணல, ஆனா அதுல ஒரு நிச்சயம் கொடுத்திருக்கிறார். இருக்குது பரலோகம். ஹல்லேலூயா. தேவராஜ்யம் உண்டு. அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது, ஒவ்வொரு நாள் நம்ம நிரம்பும் பொழுது, he's a man, manifest ஆயிருக்கிறார். ஒரு ரூபம் உண்டு.
ஹல்லேலூயா. அவர் நீங்க உணரலாம். பாருங்க, அபிஷேகத்துல நீங்க எவ்வளவு நிரம்புறீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிகாலை நிரம்புங்க. மனுஷன் கண்கள் காணப்படுறதுக்கு முன்பாக உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசுங்க, அநியாயங்கள் ஓடி போகும். அப்போ தோமாக்காக 8வது நாள் வந்தார். தோமாவே என்னை தொட்டுப்பார், தோமாவே என்னை பாருல்ல. அப்ப அவன் சந்தேகம் உள்ளவன். நம்மள என்ன பண்ணுவோம்? இது கூட உனக்கு தெரியாதா, அது தெரியாதா, இது தெரியாதா, தொட்டு பார்த்ததான் உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி புத்தி மனுஷனுக்கு இருக்கு. ஆனா தேவன் சொல்லுகிறார் கூட கொடுக்க. அப்ப அவர் குணமே என்னங்க? இதை வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதாங்க அதிசயம், இதாங்க அற்புதம். பொதுவாக அற்புதம் வேணும், அதிசயம் வேணும் சொல்லிக் கொண்டிருக்கீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதம் தான், ஒவ்வொரு வார்த்தையும் அதிசயம் தான். நான் எடுத்துக்கொள்ளுவேன். இவருக்கு கூட கொடுக்கப்படுது. அப்போ பார் தோமாவே, தொட்டு பார் தோமாவே, உள்ளங்கையில உன்னுடைய விரலை நீட்டு. அன்பான தேவன், இந்த அன்பு பூர்ணம் அன்பு. அந்த அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், சகிக்கும். இந்த அன்பை விட்டு நம்ம பிரியலாமா? பாருங்க, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்க. அப்படின்னா ஒரு பரிசுத்தம். அப்ப பரிசுத்தம் தேடுகிற பிள்ளைங்க, பரிசுத்தம் உள்ளவன் சுத்தமாயிட்டே இருப்பான். பாவிதான் சுத்தமாவது கொஞ்சம் லேட் ஆகும். ஏற்கனவே சுத்தமானது நல்ல சுத்தமாகும். இன்னும் பியூரிட்டி பியூரிட்டி பியூரிட்டி. ஹல்லேலூயா. அப்ப அண்ணன் சொல்ற 1 மணி நேரம் கூட நீ ஜெபிக்க கூடாதா அப்படி சீஷரை பத்தி சொன்னார். கெத்செமனே தோட்டத்தில் கடைசி காட்டி கொடுக்க அந்த ராத்திரியில சொல்றாரு, சீஷரை பார்த்து பேதுரு, யோவான், யாக்கோபை பார்த்து சொல்றார், நீங்கள் 3 பேரும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்றார். திருப்பி வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரம் என்னோட விழித்திருக்க கூடாதா? அப்ப அவருக்கு வேண்டியது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் பெரிய கிருபை. ஆனால் நீங்க இந்த 1 மணி 2 மணி ஆக்குங்க, அத கூட. அப்பா எசப்பா, நான் சொல்ல எசப்பா கிட்ட இதை வாஸ்து, அப்பா உனக்கு நாங்க கூட கொடுக்குறேன்ப்பா. ஏன்னா உங்க குணம் எல்லாமே கூட கொடுக்கிறது. அப்பா உங்க ஆசீர்வாதம் எல்லாமே குறைந்ததல்லப்பா. இதுக்கு ஒரு சாட்சியான ஒரு சம்பவம் உண்டு. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் பாருங்க தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போய் புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கு. தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றால், இந்த 10 கன்னிகை இருந்தாங்க பத்தியில் தீவிட்டு வைத்துக் கொண்டு, இந்த 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள். இவர்களுடைய குணங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் அந்த இடத்துல அந்த சாப்டர் நீங்க ஃபுல்லா வாசிங்க. அதுல என்ன ஒரு கிருபை தெரியுங்களா? அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? அவரோட குணம் மனவாட்டிக்கு இருக்கா, சபைக்கு இருக்கா? பாருங்க, எல்லாரும் 5 புத்தி இல்லாதவர்கள் என்றால் கரெக்டா என்ன எடுத்துட்டு போறாங்க? புத்தியில கூட எடுத்துட்டு போறாங்க. எப்ப மனவாளன் வரவன் தெரியாது இல்லைங்களா? இவங்கிட்ட சொன்னாங்க, 5 பேர்ட்ட சொன்னாங்க, இப்ப இந்த டைமுக்கு நான் வரப்போறேன் அப்படின்னா அது ஒண்ணுமிச்சு, நான் வரும் பொழுது நீங்க விழித்துக் கொண்டிருக்கணும். வேதம் பாருங்க, மணவாளன் வர தாமதித்த பொழுது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி கொண்டிருந்தார்கள். நடுராத்திரிலே மணவாளன் வருகிறான். பாருங்க, தீவிட்டு பிடிக்கிறார் என்றால் ஒரு ரகசியம் இருக்கு. நான் இதை வாசிக்கும் பொழுது பரலோகம் எவ்வளவு கிருபையா நமக்கு வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஏன் தீவிட்டு பிடிச்சு கொண்டிருக்கணும்னு சொல்றாரு? வேதம் சொல்லுகிறது, நடுராத்திரில வருகிறார். இந்த ரகசியம் பெரியது. இதை குறித்து கர்த்தர் உங்களோட வெளிப்படுவாராக. அப்போ வரும் பொழுது கன்னிகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். எல்லாம் ரெடி படுத்துறாங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் நோக்கி, உங்கள் எண்ணெய் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவட்டி அணைந்து போகிறதே. புத்தி உள்ளவர்கள் பிரதியோத்திரமாக அப்படி அல்ல. அப்ப புத்தி இல்லாதவர்கள் தெரியுது, புத்தி உள்ளவங்க எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கிறது பாக்குறாங்க, ஐயோ உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கா, எனக்கு கொஞ்சம் கொடுத்து ஊத்தி. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, புத்தி உள்ளவர்கள் பிரதியோத்திரமா அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாதிராதபடிக்கு, உனக்கு கொடுத்த எனக்கும் பத்தாது. ஹல்லேலூயா. நீங்கள் விற்கிற இடத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்க. அப்படியே அவர்கள் வாங்கி கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லி, அவர் பாருங்க, புத்தி உள்ளவர்கள் அவரோட கூட போயிட்டாங்க. அப்போ கூட எண்ணெயை கொண்டு போனவர்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவ ராஜ்யத்திற்கு ஒரு திட்டம் இதுல தெரியுது பாருங்க. என்ன தெரியும்? எக்ஸ்ட்ரா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பூரணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆழத்தின் மேல் ஆழம் போக வேண்டும். வேதம் சொல்லுது, ஆழம் ஆழத்தை அறியும். ஆமென். மேலோட்டமான ஒரு வாழ்க்கை. ஆமென். அப்போ இந்த ரகசியத்தை பாருங்க. புத்தி இல்லாதவன் யாரா கூட கொண்டு, அது கரெக்டா இருப்பான் வாழ்க்கையில. நான் ஜெபம் பண்ணேன், நான் சபைக்கு சொல்கிறேன், நல்லது, போதும் 5 நிமிஷம், போது 10 நிமிஷம். நீங்களே உங்களை என்ன பண்ணிருக்கீங்க? பிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லைங்க. அன்பு பிக்ஸ் பண்றக்கூடியதல்ல. பாருங்க, உபவாசம் பண்றோம். உபவாசம் என்றால் தேவனோட வாசம் செய்வது. பாருங்க, நமக்கு பிடித்தவர்கள், நம்ம நண்பர்களா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம்,
அவர்களோடு நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நேரம் போகிறதே தெரியாது. அப்போ சாப்பிடுகிற நேரமும் கடந்து விடும், பசி தெரியாது. ஏன்? அப்போ ஒருவரோடு நம்ம அன்புக்குரியவரோடு பேசும்பொழுது பசி தெரியாது, தாகம் தெரியாது. அப்போ நேசிக்கிறவர்களோடு இந்த அழிந்து போகிற உலகத்திலே ஒரு மனிதன் நேசிக்கும் பொழுது பசி தெரியல, தாகம் தெரியல. நீ இப்ப பேசிக் கொண்டிருக்கிறாய், நேரங்கள் தெரியவில்லை. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவன்கிட்ட பேசுறது மட்டும் ஃபிக்ஸிங் யுவர் டைம். உன் டைமை நீ பிக்ஸ் பண்ற. நான் 1 மணி நேரம் உபவாசிக்க போகிறேன், 2 மணி நேரம். ஏன்? அன்பில்ல, கூட கொடுக்க உனக்கு என்னல்ல, ஞானம் இல்ல. அவர் கூட கொடுக்கிற தேவன் கிட்ட போய் கஞ்சதானம் பண்ணலாமா? அல்லேலூயா. நல்ல பாட்டு பாடுங்க, அபிஷேகத்தை நிரம்புங்க. அப்போ புத்தி உள்ளவர்கள் கூட என்னை அப்படின்னு அபிஷேகம் ஆவியானவரை நீங்க பார்க்கணும்னா அவர் மாமிஸ்ல இனி வெளிப்பட மாட்டார். அல்லேலூயா. அவர் ஆவியா இருக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவியான நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உயிர்த்தெழுந்த சாயை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். பாதாளத்தின் ரூபமா இருக்கக்கூடாது. ஆமென். மனுஷர் மாமிஸ்ல இருந்து இயேசு கிறிஸ்துவை காண முடியாது, மக்களை உணர்வ முடியாது. அப்ப புத்தி உள்ளவர்கள் என்றால் நாளுக்கு நாள் உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவியானவரை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவருக்கு ஒப்பான மரணம். இது ரொம்ப பெரிய கிருபை. அவர் சொல்லுவாருங்க, நம்ம எப்படி வாழ முடியும்? ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த வல்லமை எனக்கு கொடுத்துருங்கப்பா. எப்ப வருங்க? கிறிஸ்துவின் சரீரத்தை மேன்மை அறிந்து கொண்டால் வரும். ஆமென். என் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எங்கே? அது மறுரூபமாக்கப்பட்ட. அப்ப என்னுடைய சரீரம் மறுரூபமாக்கப்ப. அப்ப நீங்களும் அப்படி ஜெபிக்கணும், அதை கூட கொடுக்கப்படுறது. இந்த கிருபை எப்படி வருங்க? நீங்க வேதத்தை வாசிச்சா வந்துரும். ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசிங்களே, நிறைய இருக்கு. அதாவது அவருடைய மேன்மை கண்டு கொண்டவர்கள் இந்த உலக மேன்மையை குப்பையாக எண்ணுவார்கள். சாத்தம் விட மாட்டான், ஆனா இடல்ல கொடுப்பான். எது இடல்ல இருக்கோ அது பிடிங்க போட்டுருக்கு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களோட பேசுகிறது என்ன? ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, சகோதரர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ 1 மணி நேரம் ஜெபிக்கிறாயா? இன்றிலிருந்து இருந்து 2 மணி நேரம் ஜெபம் பண்ணு. வேதத்தை நல்லா வாசிங்க, தேவனோட வார்த்தை இன்னும் அதிகமா பேசுங்க, அவரோட பழகுங்க. ஹல்லேலூயா. இயேசுவோடு பழகி பாருங்களேன். இந்த உலக சிநேகம் உங்களுக்கு விருப்பம் வராது, யாரோட பழக மாட்டீங்க. ஆமென். ஆனா இயேசுவோடு பழக எல்லாரையும் அன்பு கூறுவீங்க, கடிந்து கொள்ள மாட்டீங்க. கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் கடந்த நாட்களிலே. ஒழுக்கம் இல்லையா, நேர்மை இல்லையா, தப்பு பண்றாங்களா, உடனே நான் என்ன பண்ண தெரியுங்களா? சீர்திருத்தம் பண்ணுவேன். அவங்க மனம் திரும்பணும் சொல்லிட்டு நம்ம போய் பேசினா நம்மளுடைய வாழ்க்கை என்னது கெட்டு போயிடும். அவங்களை திருத்த போகும்போது நம்ம என்ன ஆயிடுவோங்க? மிஸ்டேக் ஆயிடுவோம். ஆண்டவர் சொன்ன மகளே, இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா அவர் திருத்த போக மாட்டார். பாருங்க, மனம் திரும்புதல் என்ன தெரியுங்களா? பேசினவன்னு கேட்டுட்டு மனம் திரும்புதல்ல. அதாவது பவுல் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது லீதியாவுடைய இருதை கத்த திறந்தார். இப்ப மனம் திரும்ப என்பது பரலோகத்தோட வேலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் மகளே, நீ பேசுறது உன்னுடைய கிருபை, உன்னுடைய அன்பு. ஆனா பரலோகம் யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்கிறார்களோ அவங்க இருந்த நான் திருப்பிடுவேன். அதான் மனம் திரும்புதல். மனுஷன் திருப்ப முடியாது. எவ்வளவு வார்த்தை பேசினாலும், எவ்வளவு பிரசங்கமார்கள் ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க பேசதான் முடியும். கிருபையா பேசுவார்கள், அன்பிலே பேசுவார்கள். ஆனா கர்த்தர் தான் உங்க இருத திறப்பு. அதான் மனம் திரும்புறது, மனுஷனுக்காக திரும்புறது. சில பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கை வாழும் பொழுது ஒரு திருமண வாழ்க்கையில திருமணத்துக்காகவே ஞானஸ்தானம் எடுப்பார்கள். ஹல்லேலூயா. நான் திருமணம் பண்ண வேண்டும், மனம் திரும்புங்க. அப்படி இல்ல, தேவனுக்கு பிரதிஷ்டை செய்வாங்க. மனுஷனை பார்த்து பிரதிஷ்டை. வாழ்க்கையில வரும் பொழுது அவங்க வாழ்க்கை வேற மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் பொழுது பிரதிஷ்டை இழந்து போவார்கள். வேதம் சொல்லுகிறது, பின்வாங்கின ஆத்மா கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்மாவே, நீ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருக்காக வாழாதபடிக்கு உன் வாழ்க்கை சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொன்னாலும் உன் ஆத்மா பின்வாங்கி கொண்டிருக்கிற தேவன் மேல் பிரியமில்லை என்று வேதம் சொல்லுகிற. ஆனால் இப்போது நீ மனம் திரும்பினால், அப்பா என்னை மன்னிச்சிருங்க சொன்ன உடனே கூட கொடுங்க அவருக்கு. அப்பா, ஆத்மா பிரியமே இல்லையாப்பா, உங்களுக்காக நான் வாழலையப்பா, எனக்கு இந்த வாழ்க்கை நான் இழந்துட்டேனப்பா, இந்த வாழ்க்கைக்காக நான் இழந்துட்டேனப்பா, இவங்களுக்காக உண்மை இழந்துட்டேன். இயேசு இழக்காதீங்க. ஹல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லுங்க. பின்வாங்கின போன ஆத்மா அவர் பிரியமா இருக்க மாட்டாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு குணம் இருக்கு. என்ன தெரியும்? நீங்க கூட கொடுத்து பாருங்க. ஆமென். முழங்கால் படியிடுங்க. ஒருவேளை முழங்கால் படியிட முடியலையா, எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது குறை இருக்கா?
உங்க பிள்ளைகளுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களா? ஏசப்பாட்ட கூட கொடுத்து பாருங்க. உன் பிள்ளைக்காக அழுங்க. நீங்களே உங்க பிள்ளைக்காக அழல, யார் அழுவா? ஹல்லேலூயா. உன் கணவனுக்காக நீ அழலனா யார் அழுவா? உன் மனைவிக்காக நீ அழலனா யார் அழுவார்கள்? நீங்க தான் உங்களுக்கு சொந்தம். தேவனுடைய பிரதான உறவு எது தெரியுங்களா? முதலாக தேவன் உறவு என்று கொடுத்தது கணவன் மனைவி தான். ஹல்லேலூயா. சகோதர சகோதரிகள் அல்ல. ஆமென். கணவன் மனைவி இந்த உறவு கர்த்தர் சிந்தனையில வந்த உறவு. இதை அழிக்க யாரால முடியுமா? யாரால முடியாது. ஏன் தெரியுமா? அவர் கூட கொடுக்கிற தேவன். ஆதலால் பிள்ளைகளே, தேவஜனமே, கர்த்தருடைய குணத்தை நாம் அறிந்து கொள்ளுவோம், புத்தி உள்ளவர்களாக வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.